சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது ஒரு அலைக்கழிப்பா இதை பாக்குறீங்களா? ஒரு பக்கம் அவர் முதலமைச்சர் பொதுக்கூட்டம் நடத்தி தேர்தல் வியூகங்களை வகுத்துட்டு இருக்கும் பொழுது உங்களை தேர்தல் பணி ஆக்க விடாம பண்றதுக்காக தான் இது போன்ற நடவடிக்கை அப்படின்னு நான் கருதுறேன். ஏன்னா இப்ப பெரியார் குறித்து பேசுறதுன்னு ஒரு வழக்கு 2 வழக்கு தான். 70-80 வழக்கு போட்டு எல்லா இடங்களிலிருந்தும் அழைப்பானை அனுப்புறதுங்கிறது ஒரு தொல்லை தான். அது கட்டாயம் நேர் நீக்கணுங்கிற போது அது வேற ஒரு வேலை திட்டம் இருக்கும்போது இங்க வாங்க இங்க வாங்கன்னு ஒரு குறுகிய காலத்துல கூப்பிடுறாங்க. இப்ப அதுதான் கஷ்டம். இப்ப அது ரொம்ப கடுமையானதா இருக்குது. இப்ப நீங்க இப்ப இந்த இதே விசாரணை நீதிமன்றம் 3 மாதம் காலம் கொடுத்திருக்கு. இந்த 3 நாள்ல விசாரிச்சு சொல்லணும் அப்படிங்கறது அவசியம் இல்லைல்ல. அதெல்லாம் நெருக்கடியா பாக்குறேன். நெருக்கடி கொடுக்கறாங்கன்னு பாக்குறேன். கூட்டணி எங்களுக்கு வலுவாக இருக்குதுன்னு முதலமைச்சர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் ஒரு தேர்தலுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னே தேர்தல் பணிகளை வேகமா பண்ணிட்டு இருக்காங்க. திமுக பொறுத்தளவு மக்கள் செல்வாக்கு இழந்துதான் இப்போ அவசரப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் செல்வாக்கு இழந்தவங்க எல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க அதை எப்படி நீங்க புரிஞ்சு கொள்ளணும் அறிந்து கொள்ளணும்னா நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க காசு கொடுக்காம அவங்க கட்சிக்காரங்களே கூட்டத்துக்கு வர மாட்டாங்க. காசு கொடுக்காம கட்சி அந்த தேர்தல் வேலையும் செய்ய மாட்டாங்க, வாக்கு செலுத்த மாட்டாங்க. அப்ப செல்வாக்கு இருக்கிறவங்க ஒரு தலைவர் வர்றாரு அப்படின்னா மக்களை முன்கூட்டியே காசு கொடுத்து 200-300 நீங்களே பாப்பீங்க. இப்ப வலைவலியெல்லாம் வருது. பதாய் வச்சிருக்கிற பெண்களை நம்ம அப்பா வயசு இருக்க பெரியவங்க எல்லாம் என்னன்னா 200 தர்றேன் நாங்க வந்தோம் அப்படின்னு ஒரு குட்டியானையில ஆடு மாடுகளை ஏற்றி வர மாதிரி ஏற்றிட்டு இறக்கி விடுவாங்க. நானே பல ஊர்களுக்கு போகும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கும். அவங்க கையை காட்டிட்டு போவாங்க. அந்த வெயில்ல ரொம்ப நேரம் நிப்பாங்க கால் கடுக்க. அவங்க 6 மணிக்கு வருவாங்கன்னா 7-8 மணி ஆயிரும், 9 மணி கூட நேரம் கூட ஆயிரும். அந்த மாதிரி நேரங்கள்ல பாவமா இருக்கும். அப்ப மக்களை வலுக்கட்டாயமா அந்த வறுமையை பயன்படுத்தி 200-300-400 கொடுத்து கொண்டாந்து நிறுத்தி அந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்தா ஒரு தலைவனை பார்க்க மக்கள் பேரழிச்சா ஓடி வருவாங்க. அது ஒரு காலம் இருந்தது. இப்ப அப்படிலாம் இல்ல. சொந்த கட்சிக்காரங்க காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்க. அப்படி ஆயிருச்சு. அப்ப செல்வாக்கு இழந்துருச்சு தானே. செல்வாக்கு இழக்கிறதா ஒரு விழுக்காடு ஓட்டு வச்சிருக்காருன்னா நீங்க வாங்க, 2 விழுக்காடு வச்சுக்க நீங்க வாங்க, எல்லாரும் தேவைப்படுது. இன்னைக்கு கூட நிறைய கூட்டணி கட்சி தலைவர்கள் நடிகர் விஜய் விமர்சனம் அதிகமா பண்ணிருக்காங்க, உங்களையும் அதிகமா பண்றாங்க. அவங்களுடைய எனக்கு உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப நாளா இதுல கிட்ட 14 ஆண்டுகளுக்கு மேல அந்த களத்திலே நின்ட்டேன். எனக்கு ஒரு இது புதுசு இல்ல. தம்பிக்கு இது புதுசு. அவர் இப்பதானே வர்றாரு. புதிய ஆற்றல்கள் எதுவுமே வரக்கூடாது வளரக்கூடாதுன்னு ஏற்கனவே இருக்கிற இந்த திராவிட கட்சிகள் இருக்கு. ஆனா புதுசா வர்றவங்க இப்ப இவங்க கிட்ட இருக்க புறையோடி ஒரு அழுக்கு இருக்குல்ல, அதை துடைக்கணும்னு நினைப்போம். அது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்குது. கேள்வி கேட்போம். கேள்வி கேட்கிற தகுதி அந்த உரிமை நேர்மை நம்மகிட்ட இருக்கு, அவங்க கிட்ட இல்ல. இப்ப திமுக அதிமுக ஒன்னு கேள்வி கேட்டுக்க முடியாது. இப்ப ஊழல் லஞ்சத்தையோ மது ஒழிப்பையோ, பாலியல்னா நீ ஆட்சியில் நடந்திருக்கும்பாங்க, ஊழல்னா நீ செய்யாதம்பாங்க, மதுன்னா நீ விக்கலாம். அதனால அது எதையுமே பேச முடியாது. இப்ப இந்த உரிமை இழப்புகளே இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். இவங்க 2 பேர் ஆட்சி காலங்கள்ல தான் இவ்வளவு இழந்திருக்கோம். இப்ப இந்த என்ன சொல்றது, இந்த டிஎன்பிசியில தமிழ்நாடு தேர்வாணையத்தில் இருக்கிறதுல யார் வேணாலும் தேர்வு எழுதலாம்ங்கிற உரிமை, உதய் மின் திட்டம், இது எல்லாமே இவங்க ஆட்சிகள்ல போனது தானே. அது நடந்துட்டு அவ்வளவு விட்டுருமா என்ன? அப்படி அது கொடுமை, அது தேவையற்றது. அது அநாகரிகம் விட மிகப்பெரிய கொடுமை அது. அதுக்கப்புறம் அடிக்க வேண்டியதெல்லாம் இல்ல. இரும்பு கம்பியை துணியில சுத்திட்டு அடிச்சதெல்லாம் ரொம்ப தப்பு. பதில் சொல்லணும். இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம போக முடியாதுல்ல. நீங்க இந்த சமனை இந்த கதவுல ஒட்டும் போது அவங்க தடுத்திருந்தா பணி செய்ய விடாம தடுத்தாங்கிறது நியாயம். நீங்க ஒட்டிட்டு போயிட்டீங்க, அதோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கிளிக்காம அதை அப்படி கதவுலயே வச்சு என்ன தினம் தீவாரணை காட்டி சாமி பண்ணுமா என்ன? சமன் படிக்க அதுக்கப்புறம் எனக்கு கொடுத்தீங்க, நான் அதை படிச்சுட்டு கிழிச்சு போட்டேன், அது கைது பண்ணுவீல்ல? நான் போகல, நான் வெளியூர்ல இருந்தேன். தம்பிகள் சொன்னாங்க ரொம்ப காயம் அடிச்சாங்கன்ட்டு. நேரடியா காவல் நிலையத்துக்கு கொண்டு போகாம ஒரு திடல்ல கொண்டு நிறுத்தி வண்டிக்குள்ளேயே வச்சு அடிச்சிருக்காங்க. அது ரொம்ப வலிச்சது. அது கேட்கும்போது அது இப்ப நான் எதுவும் சொல்ல முடியாது. செய்யணும், பதிலுக்கு ஏதாவது செய்யணும்ல. வழக்கை முதல்ல வெளியில எடுக்கணும். எங்க ஐயாவையும் தம்பி சுபாவையும் ஐயா அமல்ராஜ் வெளியில எடுக்கணும் முதல்ல. அது அந்த வேலை நடக்குது.
ஒவ்வொரு தேர்தல் போதுமே வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு சிக்கல் வந்து சந்திக்கக்கூடிய ஒரே சிக்கல் தான். ஒரே சிக்கல், அந்த அம்மாவை கூட்டி வந்து தெருவில் நின்று கத்த விடுவாங்க. அது திமுக தான் அந்த வேலையை செய்யும், அது பெருமையோடு செய்யும். அதுக்கு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கு. அது வாடகைக்கு வீட்டை விடுவாங்க, கடையை விடுவாங்க, நிலத்தை விடுவாங்க. வாயை விடுறத பார்த்துருக்கீங்களா? அவங்க வாய்க்கு வாங்கி வச்சிருப்பாங்க, அவங்க பேசுவாங்க. அது ஒன்றும் இல்லை. அது 2 தடவை அது தொடர்ச்சியாக அது நடக்கும்போது பழகிருது. நான் தான் இந்த துயரத்திலிருந்து முடிச்சு விடும்டான்னு வழக்கை கொண்டு போனேன். அந்த வழக்கை அவர் மறுபடியும் ஒரு தடவை விசாரிங்கன்னு அது நீளுது. அப்புறம் தான் வேற வழி இல்லாமல் உச்சநீதிமன்றம் போனோம். இப்போ போயிருக்கான், வருது வழக்கு. சரியாயிடும், சரியாயிடும். இல்ல நாளைக்கு இப்போ இதுக்கு வந்துட்டேன்ல, ஒரு நாள் இருந்துட்டு திருப்பி இப்படி போறேன். இந்த பக்கம் தென் மாவட்டம் தென்காசியில எனக்கு போராட்டம். திருப்பி வருவேன். 8ஆம் தேதி வந்து பெரிய பேரணி பொதுக்கூட்டம் இருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதியும் பஞ்சமர நில மீட்பு இருக்குது. அது 12 லட்சம் ஏக்கர், 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமர நிலம். பாருங்க, நிலமற்ற கூலிகளாங்களை நீர்த்தோம். 12 லட்சம் ஏக்கர் யார்கிட்ட இருக்கு? இங்கதான் இருக்கு. பஞ்சமர நில மீட்பு, பைந்தமிழர் உரிமை மீட்பு, ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாதுன்னு முழக்கத்தை வச்சு களத்துல இறங்கி சண்டை போட போறேன். இந்த நிலத்தை உரிமையை மீட்காம நான் அப்புறம் எந்த நிலத்து உரிமையை மீட்க போறேன்னு சொல்லி என் சொந்த நிலத்துல 12 லட்சம் ஏக்கரை காணாம். எப்படி பெரிய கொடுமை இருக்கு பாருங்க. இல்ல, அவங்க வரல, அவங்க இங்கதான் இருக்காங்க, அவங்க வரல. அனுமதிக்காத என் மகளை வித்யா வீரப்பனை அவங்கள அனுமதிக்கல. அதேதான் எங்க ஐயா பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு பொருக்கு, அதனால அது உள்ள வில்ல. அவங்களையும் தம்பி துரைமுருகனையும் உள்ள வில்ல. சரி, இதெல்லாம் கடந்து போக முடியாதா என்ன? நம்ம பாத்துக்கலாம்.